வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொரியன் மூவிலே ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, ரெண்டு அக்கா தங்கச்சிங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க சித்தி வீட்டுக்கு போறாங்க. பட் அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இந்த படம் தான் A Tale of Two Sisters. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு பேஷண்ட்டை கூட்டு வராங்க. அந்த பேஷண்ட் வேற யாரும் இல்லை, அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க வந்து உட்காந்ததும் நம்ம டாக்டர் சொல்றாரு, என்ன உனக்கு பிரச்சனை, என்னாச்சு, என்கிட்ட ஃப்ரீயா பேசு, உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. அப்புறம் ஒரு போட்டோவை காமிச்சு, இவங்களெல்லாம் தெரியுதா, இவங்க வந்து உன்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் நம்ம ஹீரோயின் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கா. அப்புறம் நம்ம டாக்டர் கேட்குறாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் நிமிந்து பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார் வந்து ஆள் மட்டுமே இல்லாத இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட இருக்க பெட்டியெல்லாம் வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா திரும்ப வந்து இறங்கலையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினும் அவன் தங்கச்சியும் ரெண்டு பேரும் இறங்கி வராங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ரொம்பவே இன்னசென்ட்டா இருப்பா. லைக் யார் வந்து மிரட்டினாலும் பயப்படுற கேஸ் அப்படின்னே சொல்லலாம். அவளை ப்ரொடெக்ட் பண்றது தான் நம்ம ஹீரோயினோட வேலையாவே வச்சுட்டு இருப்பா. கார்ல இருந்து இறங்கினதும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நேரா போய் ஒரு செடி கிட்ட உட்காந்து அதுல இருந்து ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரு குளத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வருவாங்க. வரும்போது அவங்களோட சித்தி, அதாவது அவங்க அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அதனால அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து இவங்க வீட்டுக்குள்ள போனதும் அவங்க சித்தி வந்து என்ன சொல்லுவாங்க, வந்துட்டீங்களா, ஆமா என்ன பார்க்காம எங்க நீங்க வெளியே போனீங்க, அந்த குளத்துக்கிட்ட போயிட்டீங்களா அப்படின்னு பாசமா கேட்குற மாதிரியே மிரட்டுவா. பேசிட்டே இந்த சித்தி என்ன பண்ணுவா, அந்த சின்ன பொண்ணை தொட போவா. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அவ கையை பிடிச்சி இழுத்துருவா. இதை பார்த்ததும் அந்த சித்திக்காரி சொல்லுவா, நீங்க இன்னும் சரியாகலையா, உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா அப்படின்னு கேட்பா. இன்னும் உங்க அம்மா ஞாபகமாவே இருக்கீங்களா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் அதை பெருசாவே கண்டுக்காம மேல படியில ஏறி ரூமுக்கு போயிருவாங்க. போகும்போது நம்ம சித்தி என்ன சொல்லுவா, சீக்கிரம் வாங்க நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. பட் நம்ம ஹீரோயின் அவளை சுத்தமாவே கண்டுக்க மாட்டா. அப்படியே ரூமை காட்டுறாங்க. ரூம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவ பேக்ல இருந்து ஒரு டைரி எடுத்து வெளியே வைக்கிறா. பட் ஆனா ஆல்ரெடி அங்க ஒரு டைரி அதே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கபோர்டை போய் ஓபன் பண்றா. கபோர்ட்ல ஒரே மாதிரி ட்ரெஸ், நிறைய ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்படியே கட் பண்ணா நைட்டு டின்னர் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்பா, எதுக்கு என்னோட அலமாரிலாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம சித்தி கேரக்டர் ஒரு ஆன்சருமே பண்ணாம என்ன சொல்லதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன சொல்லுவா, நாளைக்கு என்னோட தம்பியும் அவனோட ஒய்ஃபும் வராங்க, அவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட சேர்ந்து தான் நாளைக்கு டின்னர் சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னாலாம் அவங்க கூட சாப்பிட முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின், அது வேற யாரும் இல்ல உன்னோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எஞ்சி போயிடுவா. அவ போவையும் இவன் என்ன பண்ணுவா, அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி, என்ன நீ போலையா, அவ என்ன பண்ணாலும் அவ பின்னாடியே போயிடுவா, இப்ப என்ன போகாம இருக்கு அப்படின்னு கேட்கவும் நம்ம சின்ன பொண்ணும் எந்திரிச்சு போயிடுவா. மேல போனதும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா, சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லிரு, நான் பாத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி விட்ட மாதிரிலாம் இனிமே விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவா. அப்படியே எல்லாரும் தூங்க போறாங்க. அப்ப வந்து நம்ம சித்தியை காட்டுறாங்க. அவ என்ன பண்றா, ரெண்டு கிளியை வளர்த்துட்டு இருப்பா. அந்த கிளியை பார்த்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு நம்ம சித்திக்காரி முழிச்சிடுறா. பெட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம சின்ன பொண்ணு ரூமை காட்டுறாங்க. அந்த டோர் தன்னால ஓப்பன் ஆகும். உடனே அந்த சின்ன பொண்ணு பயந்துட்டு அந்த டோரையே பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த டோர்ல இருந்து ஒரே ஒரு கை மட்டும் உள்ள வர மாதிரி இருக்கும். டக்குனு இவ இந்த பக்கம் திரும்பி பெட்ஷீட்டை போட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அப்ப பெட்ஷீட் தன்னால யாரோ கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். இவ அதுக்கப்புறம் முழிச்சு பாப்பா. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இவ பயந்துட்டு என்ன பண்ணுவா, நேரா அவ அக்கா ரூமுக்கு போயிட்டு, நானும் இங்கேயே தூங்குறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவங்க அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்ல என்னோட ரூமுக்கு யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோயின், சரி ஓகே இரு நான் போய் இப்ப யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவா. அங்க வந்து அவங்க அப்பா தூங்கிட்டு இருப்பாரு. உண்மையிலே தூங்கிட்டாரா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட போவா. அதுக்குள்ள அந்த சித்திக்காரி பின்னாடி வந்துட்டு, அவரெல்லாம் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்ப எதுக்கு கத்தி அவர் எழுப்பி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் வரல, நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்பா. அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அது ஃபுல்லா ரத்தமா ஏதோ மீனும் என்னமோ வெட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயந்து போய் அதை கீழே போட்டுட்டு மறுபடியும் மேலே போவா. மேலே வந்ததும் நம்ம தங்கச்சி என்ன சொல்லுவானா, என்னாச்சு யாரு இருந்தா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அந்த பொம்பளை தான் பண்ணியிருக்கா, வேற யாரு பண்ணுவா, பட் இருந்தாலும் அந்த பொம்பளை ஏதோ வித்தியாசமா தெரியுறா, இந்த வீடு கூட இப்போ ஏதோ விசித்திரமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவ தங்கச்சியும் தூங்கிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவ தங்கச்சியும் வெளியே உட்காந்துட்டு ஒரு பாட்டுக்கு ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பண்றதை பார்த்துட்டு அவ தங்கச்சியும் ட்ரை பண்ணுவா. பட் அவளுக்கு வந்து அது வராது. இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிளி மேல இருந்து கத்திக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவா, பேசாம அதை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோனோட தங்கச்சி, இல்ல வேணாம் பறக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்ல வேணாம் வேணாம், அப்புறம் அவ ஏதாவது எரும மாடை கொண்டு வந்து உள்ள அடைச்சு போட்டுருவா, அதெல்லாம் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா அங்க வந்துருவாரு. ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் குளிர்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் அவங்க அப்பா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அதுக்கும் ஒண்ணுமே பேசாம இருக்கிறா. உடனே அவங்க அப்பா,
நான் தான் நல்ல அப்பாவா உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் கெட்ட அப்பான்னு கூட அவங்கள சொல்லிக்காதீங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறா. அப்புறம் அங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தனியா நடந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது. அங்க இருந்து 2 பெட்டி எடுத்துட்டு வரா. இங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த கிளி கொண்டு ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த கிளியை நோண்டிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு யாரோ வராங்க. அதை பார்த்து இவ ஷாக் ஆகுறா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்தாலே அந்த பெட்டியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அது வந்து இவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா அவங்க அம்மாவோட போட்டோ எல்லாமே அதுல இருக்கு. இவ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் அங்க வந்துடுறா. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கையை பார்த்துடுறா. அவ கையில ஒரே காயமா இருக்குது. உடனே யார் இப்படி பண்ணா, யார் இப்படி பண்ணா, அந்த பொம்பளை தான் பண்ணாலா அப்படின்னு அவளை போட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க சித்தி கிட்ட போயிட்டு நீ ஏன் அவ்வளவு கொடூரமா இருக்க அப்படின்னு கேட்கவும் தப்பு பண்ணா தண்டனை கொடுத்தான் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசுறா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. அவ என்ன பண்ணு தெரியாம இவளை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினோட சித்தி என்ன சொல்றா, உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா அப்படின்னு அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இவ வந்து ஒரு காஃபி எடுத்து ஒரு ஜக்ல ஊத்த போறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் மொத்தத்தையும் தட்டி விட்டுறா கீழே. இதெல்லாம் ஹீரோயினோட அப்பா தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. பட் அவர் வரவே இல்லை. அவர் வந்து பார்க்கவும் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் அப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் எதுவும் கேட்காதீங்க, எதுவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு பேசவும் நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கா. அப்புறம் கட் பண்ணா நம்ம சித்தியோட தம்பியும் அவளோட ஒய்ஃபும் அண்ட் இவங்க 2 பேரும் மொத்தம் 4 பேர் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம சித்தி என்னெல்லாமோ காமெடி போட்டுட்டு இருக்கா. பட் அங்க இருக்க யாருமே சிரிக்கல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம சித்தி தம்பி ஒய்ஃபுக்கு என்னமோ ஆயிருது. அவ கழுத்துல ஏதோ மாட்டிக்குது. உடனே கீழே விழுந்து துடிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அண்ட் இவரோட ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சித்தி ஸ்டன் ஆகி அப்படி நின்று பார்த்துட்டே இருப்பா. நம்ம சித்திக்கு பின்னால ஒரு சிங்க் இருக்கும். இவ கீழே படுத்துட்டு அந்த சிங்கை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவா. அதுக்கப்புறம் அவன் வந்து இவளை கூட்டிட்டு போயிடுவான். போகும்போது கார்ல இனிமே இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இவ கூப்பிட்டுட்டே இருந்ததுனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு உடனே இவ சொல்லுவா, அங்க ஏதோ தப்பா இருக்கு, அந்த சிங்க்கு கீழே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவா. அப்ப காட்டுவாங்க பாருங்க பேய. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம சித்திக்காரி மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பா. அவளும் அந்த சிங்கே பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு அந்த சிங்க்கு கீழே ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல ஏதோ சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் லைட்டா திரும்பி பார்ப்பா. டைனிங் டேபிள்ல யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவ திரும்புவா. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே கீழே ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப் எடுக்கணும்னு இவ கையை நீட்டுவா. இவ கையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கும். உடனே டக்குன்னு அங்க இருந்து போயிருவா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனோட அப்பா வந்து சித்திக்காரிக்கு 2 டேப்லெட் கொடுத்துட்டு இந்த இதை போடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த சித்திக்காரி சொல்றா, இந்த குழந்தைங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடே சரியில்லை, ஏதோ வித்தியாசமா இருக்கு, இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்றான். அவன் அதுக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அங்க இருந்து போயிட்டு டைரக்டா அந்த கிளி வச்சிருந்தால அந்த கூண்டை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள ஒரே ஒரு கிளி செத்து கிடக்குது. உடனே டக்குன்னு யாரும் பார்க்காத மாதிரி அதை க்ளோஸ் பண்றான். பட் நம்ம சித்திக்காரி விண்டோ வழியா அதை பாத்துடுறா. பார்த்துட்டு செம்ம காண்டாகிறா. காண்டாகிட்டு அந்த சின்ன பொண்ணு ரூமை போய் ஓபன் பண்ண போறா. பட் உள்ளே லாக்ல இருக்கு. இதை பார்த்துட்டு லாக் ஆனா மட்டும் விட்டுருவானா அப்படின்னு ஒரு கீ எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள போறா. உள்ள போனா வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்களே போட்டோ, அந்த போட்டோல இவளோட போட்டோவை மட்டும் தனியா கிழிச்சிருப்பா. அண்ட் அந்த மூஞ்சில எல்லாம் கிறுக்கி கிறுக்கி வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு காண்டாயிட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போறா. அந்த பொண்ணை பெட்ல இருந்து எழுப்புறா. ஆனா பெட்ஷீட்டுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. உடனே பெட்ஷீட் ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த 2வது கிளியை இவ இங்க கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப காண்டாக நம்ம சித்தி அவளை என்ன பண்ணுவா, இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த கபோர்ட்ல போட்டு பூட்டிடுவா. அவ உள்ள இருந்துட்டு என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்துவா. பட் நம்ம சித்திக்காரி விட மாட்டேன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு வேற வழி இல்லாம பயந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சுவா. அதுக்கப்புறம் நம்ம சித்திக்காரி திறந்து விட்டுருவா. திறந்து விட்டா இவ உட்காந்து அழுதுட்டே இருப்பான் அந்த கபோர்டுக்குள்ளே. உடனே நம்ம சித்தி மறுபடியும் காண்டாயிட்டு நீ உள்ளே ஏறு அப்படின்னு மறுபடியும் பூட்டி வச்சுட்டு போயிருவா. என்ன ஒரு சைக்கோ தான் பாருங்க. நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல தூங்கிட்டு இருப்பா. இந்த சவுண்ட் ஏதோ கேட்டுட்டு அவ முழிச்சு அங்க இருந்து வருவா. வந்துட்டு ரூம் வந்து ஓபன் பண்ணுவா. உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. கபோர்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்கும். உடனே நம்ம ஹீரோயின் கபோர்டு ஓபன் பண்ணிட்டு அவ தங்கச்சி அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறா. சாரி, எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ தங்கச்சிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. இவ நேரா அவ தங்கச்சியை கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, இவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, அந்த பொம்பளை இவளை ரொம்ப டார்ச்சர் பண்றா அப்படி இப்படின்னு சொல்லுவா. பட் அவங்க அப்பாவால எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நடந்து முடியும். அவங்க அப்பா அந்த கிளியை எடுத்துட்டு போய் வெளியே புதைச்சிடுறாரு. அடுத்த நாள் அவங்க அப்பா யாருக்கோ கால் பண்ணிட்டு அவ மோசமாயிட்டே போறா, நீ வந்துரு அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வெளியே அவங்கள பிக்கப் பண்ண போறாரு. இங்க நம்ம சித்திக்காரி வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூட்டையை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரூமுக்குள்ள இருக்கா. டோர் வாசல்ல ஒரு பேப்பர் இருக்கு, எடுத்து படிக்கிறா. அதுல வந்து நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு அவ தங்கச்சியில லெட்டர் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் டோர் மேல ஏதோ ஆணி அடிச்சு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க நம்ம சித்திக்காரி அந்த மூட்டையை போட்டு அடி அடி அடிக்கிறா. மூட்டையில இருந்து ஒரு ரத்தமா வருது. நம்ம ஹீரோயின் எப்படியோ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து எல்லா பக்கமும் அவ தங்கச்சியை தேடுறா. பட் அவ தங்கச்சி எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் கீழே வரா. கீழே வந்து பார்த்தா ஃப்ளோர் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்குது. ஏதோ இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறா. அங்க ஒரு மூட்டை இருக்குது. மூட்டை ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அவ அதை ஓபன் பண்ணணும்னு பாக்குறா. பட் கயிறை வச்சு நல்லா கட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை அழுதுகிட்டே ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் அவளால முடியல. உடனே நம்ம ஹீரோயின் கிச்சன்ல போய் ஏதாவது கத்தி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறா. அங்க ஒரு சிசர் இருக்குது. அதை எடுத்துட்டு இவ வரதுக்குள்ள நம்ம
சித்திக்காரி தண்ணியை குடிச்சிட்டு வில்லத்தனமா ஒரு லுக்கை விட்டுட்டு இவ வரதுக்கு முன்னாடி அங்க வந்து அந்த மூட்டையை எடுத்துட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஷாக்கு, என்னடா இங்க அந்த மூட்டையை காணும் அப்படின்னு பாக்குறா. அப்படியே அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த மூட்டையை ஒரு கபோர்ட்ல வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த கபோர்ட்ல இருந்து அந்த மூட்டையை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ள நம்ம சித்திக்காரி அங்க வந்துடுறா. வரவா கையில ஏதோ சுடுதண்ணியை தூக்கிட்டு வரா. இவன் மேல ஊத்த ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோயினோட தள்ளி விட்டுறா. அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு, சரியான ஃபைட்டு. அதுல நம்ம சித்திக்காரி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் அதே பிளட்ல நம்ம ஹீரோயினையும் தரதரன்னு இழுத்துட்டு போறா. இழுத்துட்டு போயிட்டு ஹால்ல ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு வெயிட்டான சிலையை எடுத்துட்டு வரா. வந்துட்டு உனக்கு பயனா என்னன்னு தெரியாதா, பயப்பட மாட்டியா நீ, இதுக்கு மேல இதை கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை தூக்கி உன் மேல போடதுக்கு வருவா. பட் அதுக்குள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கும். உடனே நம்ம சித்திக்காரி அந்த சிலையை ஹீரோயின் மேல போட்டு போயிருவா. டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு. அவர் வந்து பார்க்கவும் நம்ம ஹீரோயின் தரையில மயங்கி கிடக்குறா. பக்கத்துல இந்த சிலை உடஞ்சு கிடக்குது. உடனே ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு சோஃபால படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மெடிசன் எதாவது எடுக்கலாம் அப்படின்னு போய் கிச்சன்ல போய் மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சித்திக்காரியை பாக்குறாரு. அவளும் சோஃபால சோகமா உட்காந்துருக்கா. பட் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம சித்திக்காரி அந்த சின்ன பொண்ணு எங்க அப்படின்னு ஹீரோயினோட அப்பாட்டே கேட்கறா. அதுக்கு அவர் போதும் எல்லாத்தையும் நிறுத்து, என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசிட்டு அங்க இருந்து போறாரு. அப்ப டோர் ஓபன் பண்ணிட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த சித்திக்காரி மாதிரி இன்னொருத்தி வரா. அவ வந்துட்டு சோஃபால இருக்கவளை பார்த்துட்டு சுமி அப்படின்னு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறா. இப்ப அந்த சோஃபால இருந்த கேரக்டரை நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. சோ இப்பதான் சொல்றாங்க அந்த சித்தி அங்க இல்லவே இல்ல, எல்லாத்தையும் இமேஜின் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ஆனா அந்த மூட்டை இழுத்துட்டு போனது எல்லாமே நம்ம ஹீரோயின் தான். அந்த மூட்டைக்குள்ள ஒரு பொம்மையை போட்டு இவளே அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பா. அந்த சித்தி தான் எல்லாம் பண்ணா அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இவளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா அந்த வீட்டுக்கு வரும்போது இவ தனியா தான் வந்திருப்பா. இவ தங்கச்சி அவ கூட வந்திருக்கவே மாட்டா. அவ ஆல்ரெடி இறந்து போயிருப்பா. அதை நம்ம ஹீரோயினால அக்செப்ட் பண்ண முடியாம இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இப்ப பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவ தங்கச்சியும் வெளியே ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அவ சித்திய ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வீட்டுக்கு கூட்டு வரா. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மா வந்து உயிரோட இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த ஆளு வந்து அவங்க இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை இப்படி டேட் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம சித்தியை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் சண்டையில என்ன பண்ணிட்டா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து நல்லா திட்டி விட்டுறா. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அழுதுட்டே ரூம்ல வந்து படுத்திருப்பா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரும்போது அந்த கபோர்ட பாப்பா. கபோர்டு லைட்டா ஓப்பன் ஆயிருக்க மாதிரி இருக்கும். உள்ள பார்த்தா அவங்க அம்மா வந்து தூக்க மாத்திரையை போட்டு இறந்துருப்பாங்க. இப்ப அவன் உடனே என்ன பண்றா, அவங்கள வெளியே எடுக்கணும் அப்படிங்கறக்காக பிடிச்சி இழுக்கிறா. அப்போ அந்த கபோர்டு இவ மேலேயே விழுந்து இவ அடியில மாட்டிக்கிறா. இந்த சவுண்ட் யாருக்குமே கேட்கல, அவங்க சித்திக்கு மட்டும் கேட்குது. அவ ரூம்ல வந்து பாக்குறா. பார்த்துட்டு நீ இங்கே சாவு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் மனசு கேட்கல, என்ன நினைச்சாலோ தெரியல, திரும்ப அவளை காப்பாத்தலான்னு உள்ள வரா. உள்ள வரும்போது நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல இன்னொரு ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்துட்டு நீங்க எதுக்கு மேல வந்தீங்க, அப்பதான் இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் லைட்டா வாக்கியா தகராறு ஆயிரும். அப்ப நம்ம சித்திக்காரி சொல்லுவா, இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோயின், நீ என் பக்கத்துல இருக்கிறதோட கொடுமையான விஷயம் எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்றா. உடனே நம்ம சித்திக்காரி இந்த காண்டிலே அவளை காப்பாத்தாம அங்க இருந்து போயிருவா. நம்ம ஹீரோயினும் இந்த சண்டை போட்ட கோவத்திலே வெளியே எழுந்து நடந்து போயிருவா. அந்த குட்டி பொண்ணு உள்ள இருந்துட்டு என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவா. ஆனா அவ கத்துறது யாருக்குமே கேட்காது. அப்படியே அந்த சின்ன பொண்ணு அங்கேயே இறந்துடுறா. அவ இறக்கும் போது இவ திரும்பி பாக்குறா. அதோட அந்த படம் முடியுது. ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பார்க்கணும்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.